இன்று ஒரு போயா தினம். இந்த போயா தினம் அதே போல மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம். இலங்கையில் பல பிரதேசங்களில் பல இடங்களில் மே தின கூட்டங்கள், அரசியல் கட்சி கூட்டங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. ஒரு சில கட்சிகள் மே தின கூட்டங்களை நடத்தவில்லை. அதில் பிரதானமானது ஐக்கிய தேசிய கட்சியும் SLPP ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் மே தின கூட்டங்கள் எதையும் நடத்தவில்லை. அதற்கான காரணமாக அவர்கள் முதலிலேயே சொன்னது, இன்று ஒரு போயா தினம் என்பதால் புண்ணிய விடயங்கள், புண்ணியதான விடயங்களில் தாம் ஈடுபட போவதாகவும், ஆகவே அரசியல் சார்ந்த விடயங்களில் இன்றைய தினம் ஈடுபட மாட்டார்கள் என்றும் முதலிலேயே குறிப்பிட்டு விட்டார்கள். ஆனால் ஏனைய கட்சிகள், ஆளும் கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சிகள் பலவனமாக இருக்கலாம், இலங்கையில் பல இடங்களிலே இந்த மே தின கூட்டங்களை நடத்தி வருகின்றார்கள். ஆனால் இந்த SLPP ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி இன்று புண்ணிய விடயங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டாபே ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ச, எல்லா ராஜபக்சக்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் எல்லோரும் அவர்களுடைய தலைவர்களுக்கு ஏற்றாற்போல விகாரைகளுக்கு சென்று புண்ணிய விடயங்களில் ஈடுபட்டு வருவார்கள். இருப்பினும் அவர்கள் சம்பந்தமாகத்தான் ஒரு செய்தி சற்று முன் கிடைக்கப்பெற்றது. நம்பத்தகுந்த இடங்களிலிருந்து தான் இந்த செய்தி கிடைக்கப்பெற்றது. நான் நினைக்கின்றேன் இதை சொல்லக்கூடியதாக இருக்கும், சொல்ல முடியும், சொல்லிவிடுவோம். சொல்வதற்கு தான் இன்றைய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சி. விவரமாக பார்க்கலாம் என்ன விடயம் என்பது குறித்து. குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச மிக முக்கியமான ஒரு இடத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். அது எங்கே, யாரால், எப்போது, எத்தனை மணிக்கு என்ற விடயங்களை விவரமாக பார்க்கலாம்.